சிறு கனிமத்தின் மீதான வரி உயர்த்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிரஷர் மற்றும் ஜல்லி உற்பத்தியாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். சேலத்தில் கிரஷர் ஜல்லி உற்பத்தியாளர்களின் சங்க தலைவர் கோபால் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் சிறு கனிமங்களுக்கு கனமீட்டர் அடிப்படையில் வரி வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது டன் கணக்கில் வரி வசூலிக்கப்படுவதாக கூறினார். இதனால் ஜல்லி மற்றும் எம்சாண்டின் விலை யூனிட் ஒன்றுக்கு 1500 ரூபாய் உயர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்த அவர், இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் கிரஷர் மற்றும் ஜல்லி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளார். மணல் மற்றும் எம்சாண்ட் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விலை உயர்வை கட்டுப்படுத்த வாய்ப்புள்ள இடங்களில் மணல் குவாரிகளை அரசு திறக்க வேண்டும் என்றும், விலை உயர்வை கட்டுப்படுத்த விலை நிர்ணய குழுவை மத்திய மாநில அரசுகள் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். விலை உயர்வு, வரி விதிப்பு குறைபாடுகள் ஆகியவை தொடர்பாக முதல்வரை சந்திக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தொழிலாளர் நலத்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கூறியுள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை, திருப்பூரில் விசைத்தறி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழிலாளர் நலத்துறையினரும் விசைத்தறி உரிமையாளர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விசைத்தறி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம் தொடரும் என்றும், பேச்சுவார்த்தையில் சிறிதளவே முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறினர். இந்த பேச்சுவார்த்தையில் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு சிறிய அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மேலும் நாங்கள் வைத்திருக்கிற கோரிக்கைக்கும் இந்த அவர்கள் ஜவுளி உற்பத்தியாளர் சொல்லக்கும் இன்னும் இடைவெளியுள்ளது. எனவே நாங்கள் கோவை, திருப்பூர் மாவட்ட நிர்வாகங்களும் தமிழக அரசும் தொழிலாளர் நலத்துறையும் ஜவுளி உற்பத்தியாளர்களை மீண்டும் அழைத்து நியாயமான ஒரு நியாயமான உயர்வை பெற்றுத்தர வேண்டும். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.